நமக்கான எச்சரிப்பு என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අද දවසේදී අපිට සතු අවවාදය කියන මාතෘකාව යටතේ අපි මෙනෙහි அப்போஸ்தலனாகிய කරනවා. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கொரிந்தியர் புத்தகத்திலே පෞල්තුමා ලියපු පළවෙනි කොරින්ති පොතේ 10வது அதிகாரத்திலே 10 වෙනි පරිච්ඡේදයේ 11வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 11 වෙනි පදයට අපි හරව ගමු. 1 கொரிந்தியர் පළවෙනි කොරින්ති 10வது පොතේ அதிகாரம் 10 වෙනි වගන්තියේ 11வது வசனம். 11 වෙනි පදය. பதினோராம் வசனம் வாசிப்போம். இவைகள் எல்லாம் சிருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வருகிறார்? එතන පේතරියන් වෙන පෞල්තුමා මොකක්ද කියන්න நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் என்று நாங்கள் வாசித்தோம். මේ වචනේ අපි කියවදී ඒ සියල්ල කියන වචනේ අපි இவைகள் කියවනවා. எல்லாம் சிருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. ඒ සියල්ල ආදර්ශයක් වශයෙන් ඔවුන්ට සිද්ධ වුණේය. என்ன சம்பவித்தது என்பதை ඔවුන් මොනවද සිද්ධ වුණේ කියන එක முதலாம் வசனத்திலிருந்து பவுல் பேசுகிறார். පළවෙනි වචනේ ඉඳලා පෞල්තුමා 10வது කියනවා. அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து 10 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි කොටස ඉඳලා முற்பிதாக்கள் அதாவது நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது, අපේ ඊශ්‍රායල් ජනතාව අපිට හිටපු මුල් පියවරුන්ට මොකක්ද සිද්ධ වුණේ, அது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ඒක ඇයි ලියලා තිබෙන්නේ කියනවා නම් என்ன சொல்லுகிறார்? මොකක්ද කියන්නේ? உலகத்தின் முடிவு காலத்திலே இருக்கிற நமக்கு ලෝකයේ අන්තිම කාලයේ ඉන්නා වූ අපට ஆமென். ආමෙන් நாங்க எல்லாம் எங்க இருக்கிறோம் இப்போ? අපි දැන් කොහෙද ඉන්නේ? என்ன காலத்துல இருக்கிறோம்? අපි මොන කාලයේද ඉන්නේ? உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற எங்களுக்கு ලෝකයේ කෙලවර කාලේ ඉන්න අපිට எதற்காக எழுதப்பட்டிருக்கா? මේක මොකක් නිසාද ලියවිලා තිබෙන්නේ? எதற்குண்டாக? මේක මොකක් නිසා ලියවිලා තිබෙන්නේ? எச்சரிப்பு உண்டாகும்படியாக අපිට අවවාදයක් පැමිණෙන පිණිස முதல் நடந்த சம்பவங்களை කලින් සිද්ධ වුණ සිදුවීම් இந்த எங்களுடைய முற்பிதாக்களுக்கு என்ன நடந்தது என்பதை අපේ බියවරන්ට මොකක්ද ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்பதை කාලේ ඊශ්‍රායල් ජනතාවට මොකක්ද සිදු වුනේ කියලා இந்த இடத்துல எழுதி வைத்து இருக்கிறாங்க. මේ ස්ථානයේ ලියලා තිබෙනවා. ஆவியானவருடைய வழிநடத்தலோடு ஏன் இந்த காரியங்கள் எழுதப்பட்டது என்றால் ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම යටතේ ඇයි මේ දේවල් ලියලා உலகத்தில் இப்ப තිබෙන්නේ? கடைசி காலத்துல வாழ்கிற எங்களுக்கு නිසාද ලෝකයේ අන්තිම දවස්වල ජීවත් වෙනා වූ අපට எச்சரிப்பு உண்டாகும்படியாக අවවාදයක් පිණිස எழுதப்பட்டிருக்கிறது. මේක ලියලා ரைட். තිබෙනවා. அந்த 10ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன சம்பவித்தது, என்ன சம்பவித்தது முன்பதாக ஆண்டவர் எப்படி அவங்க நடத்தினார், அதற்கு பிறகு நடந்த சம்பவித்த காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். 10 වෙනි පරිච්ඡේදයේ අපි සමහර පද කියවදී ස්වාමීන් වහන්සේ උන්න කොහොමද මඟ පෙන්වුවේ? ඒක මොකක්ද සිද්ධ වුනේ කියන 10ஆம் අපි තේරුම් ගන්න அதிகாரத்திலே පුළුවන්. நல்ல வடிவா தெளிவா வாசிக்கக்கூடிய 4 பேர் 4 வசனத்தை வாசிங்க. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது හොඳට வசனங்களை. පැහැදිලිව කියවන්න පුළුවන් කවුරුරි 4 දෙනෙක් පද 4ම කියවන්න 10 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 4 දක්වා. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய். ரைட். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? මෙතන මොකක්ද කියලා තිබුණේ? அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் 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 என்று நீங்க வாசிப்பீங்க. මේ ඔබ එන්නව පද කියවද්දී සියල්ලොන්ම කියන වචනේ දාලා ඔබ வாசிங்க இரண்டாவது කියවයි. வசனத்தை. දෙවෙනි පදේ කියවන්න. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். மூன்றாவது, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். வாசிங்க அடுத்த வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. හලෙලූයා. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் வசனத்திலிருந்து? පළවෙනි පදේ ඉඳලා මොකක්ද කියවන්න ලැබුණේ? என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? මොකක් කියලාද? எல்லாரும்.
හැමෝම எல்லாரும் සියල්ලන්ම எல்லாருக்கும் என்ன நடந்துச்சா? සියල්ලන්ටම මොකක්ද සිද්ධ වුනේ? முதலாம் வசனத்துல පළවෙනි පදේදී எல்லாரும் என்ன செய்தார்களா? மோசேக்குள்ளான සියල්ලන්ම මොකක්ද කරේ? මෝසෙස් මත மேகத்துக்கு கீழான වලාකුළ යට. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. දෙවෙනි පදේ බලන්න. சமுத்திரத்தின் வழியாக මුහුදේදී நடந்தார்கள். ඕන ඇවිද්දා. எல்லாருக்கும் என்ன நடந்துச்சா? හැමෝටම මොකක්ද වුනේ? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். මුහුදේදී වලාකුළේද ඔවුන් බෞතිස්මට ලක් වුණා. ஆமென். ආමේන්. இந்த காலத்துல நாங்க ஜலத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்றது போல අද දවස්වලදී අපි ජලයෙන් அந்த බෞතිස්ම ලබා நாளிலே ගන්න. அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ඒ දවස්වලදී කැඳවනු ලැබු දේව தேவனால் දරුවන් தெரிவு හැමෝම செய்யப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගත් ජනතාව හැමෝම ஒரே விதமா ஞானஸ்தானம் பெறப்பட்டாங்களா? හැමෝම එකම විදියට බෞතිස්ම ලැබුවාද? மேகத்துக்கு கீழான அந்த ஞானஸ்தானத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். වලාකුළේ යටේ සිද්ධ වෙන ওই බෞතිස්ම හැමෝම ලබා அடுத்தது என்ன ගත්තා. செய்தார்களா? ඊට පස්සේ මොකක්ද எல்லாரும் වුනේ? ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். හැමෝම එකම ආත්මික කෑම කෑවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. எல்லாருக்கும் இல்ல எல்லா விதமான ஆகாரம் ஒரே மாதிரி கிடைச்சிச்சு. හැමෝටම හැම ආහාරයක්ම එක විදියට ලැබුණා. ஆவிக்குரிய ஆகாரம் கிடைச்சிச்சு. ආත්මික කෑම ලැබුණා. அது மாத்திரமல்ல அவங்களுக்கு பசியா இருக்கும் பொழுது சரீர பிரகாரமாக எல்லாத்துக்கும் மன்னா கிடைச்சிச்சு. ඒ වගේම ඕන් බඩගින්නේ කුසගින්නේ ඉන්න වෙලාවට ඕන්ට ලැබෙන්න ඕනේ මන්නාව ලැබුණා. கிடைச்சிச்சா இல்லையா? ලැබුණාද නැද්ද? ஒருத்தர் கொடுத்து ஆண்டவர் ஒருத்தர் கொடுக்காம இருந்தாரா? ස්වාමීන් වහන්සේ එක්කෙනෙක්ට දීලා අනිත් එක්කෙනාට නොදී සිටියාද? எல்லாருக்கும் தாகம் வந்துச்சுன்னா கண்மலையில இருந்து தண்ணீர் வந்து எல்லாரும் தண்ணீரை குடித்தார்கள். හැමෝමට තිබාපවම පර්වතින් වතුරාව හැමෝම බිව්වා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. எல்லாருக்கும் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. හැමෝටම දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ලැබුණා. எல்லாருக்கும் ஆண்டவருடைய வழிநடத்தல் கிடைச்சிச்சு. හැමෝම දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම எல்லாரையும் ලැබුණා. தேவன் வனாந்தரத்திலே வழிநடத்தி வந்தார். හැමෝම ස්වාමීන් වහන්සේ වනාන්තරේ මඟ පෙන්වීමෙන් ආවා. ஆனா நாங்க 5வது வசனத்திலே வாசிக்கும் ඒ பொழுது නමුත් අපි 5 වෙනි පදයේදී කියවන විට ஆனால் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் பிரியமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ හැමෝගෙම ප්‍රේමයෙන් හිටියේ නැහැ කියලා කියනවා. 5வது வசனத்தை வாசிங்க. 5 වෙනි පදයේ කියවමු. அப்படி இருந்து அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹalleluya. හalleluya. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவனா? ස්වාමීන් වහන්සේ පක්ෂපාතී දෙවියන් වහන්සේ කෙනෙක්ද? ஒருவரை நேசிச்சு ஒருவரை நேசிக்காதவரா එක්කෙනෙක්ට ප්‍රේම කරලා එක්කෙනෙක්ට ප්‍රේම කරන්නේ නැති ස්වාමීන් වහන්සේද? இருக்கிறீங்களா? එහෙම කවුරු හරි ඉන්නවද? அடிக்கடி ஒரு கையை தட்டுவோம். අපි නිතර නිතර අත්පොලසන්න දෙයක් ලබා දෙමු. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ එකම ආකාරයෙන් හැමෝටම ප්‍රේම කරනවාද? ஆண்டவர் நாங்க அதுக்கு தான் முன்னுக்கு அழகா என்ன வாசிச்சோம்? අපි මුලින්ම මොකක්ද කියවුවේ? எல்லாரும் ஆண்டவர் அழைச்சி வந்தாரு. හැමෝම ස්වාමීන් වහන්සේ எகிப்திலிருந்து කැඳවුවා. ஒருவரை மிஸ் பண்ணல. හැමෝම ස්වාමීන් වහන්සේ කාවත් මිශ්‍ර දේශයෙන් පතු කරගෙන ආවේ නෑ. ஆமென். ආමේන්. இல்லையா? பார்வோன் கூட என்ன சொன்னாரு? පාරුවන් පව මොකක්ද කිව්වේ? ஒரு சிலர் போங்கன்னு சொன்ன பொழுது සමහර කට්ටිය විතරක් යන්න කියපු අවස්ථාවේදී ஆண்டவர் என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කිව්වේ? எல்லாரும் எனக்கு வேணும் හැමෝම මට ඕනේ அப்படின்னு කියලා. சொல்லி எல்லாரும் தானே மீட்டி கொண்டு வந்தாங்க. ඒ වගේ ස්වාමීන් වහන්සේ හැමෝම මුදවාගෙන எல்லாருக்கும் தானே ආවා. எல்லாம் கிடைச்சிச்சு. හැමෝටම තමයි හැමදේම எல்லாருக்கும் தானே ලැබුණේ. ஆண்டவருக்குள்ளான வழிநடத்தல் கிடைச்சிச்சு. හැමෝටම තමයි ස්වාමීන් ஆனா වහන්සේ මඟ 4வது පෙන්වීම வசனத்தில் ලැබුණේ. எழுதப்பட்டிருக்கிறது ඒක 4 වෙනි පදයේ ලියලා තියෙනවා. இவர்களில் මේන් அதிகமான கொஞ்சம் பேர் இல்ல. எப்படி வசனம் இருக்குது? කොහොමද වචනේ තිබෙන්නේ? அப்படி இருந்தும் එහෙම තිබී නමුත් அவர்களில் அதிகமானவர்களிடத்திலே தேவன் பிரியமா இருக்கவில்லையா? ඔවුන්ගෙන් වැඩි දෙනාට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවුසේක කියලා. அதனால வனாந்தரத்தில் அவர்கள் ඒ அழிக்கப்பட்டார்கள். නිසා කාන්තාරයේදී ඔවුන් හෙලා දැමුණා. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் அவர்களிடத்திலே பிரியமா இருக்கல? ඔබ මොකක්ද කල්පනා කරන්නේ? ස්වාමීන් වහන්සේ ඇයි ඔවුන්ට ප්‍රේම எல்லாரும் කරන්නේ ஞானஸ்நானம் නැත්තේ? பெற்றாங்க. හැමෝම எல்லாரும் බෞද්ධ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. හැමෝම எல்லாரும் ගැලවීම ஒரே ලැබුවා. சபையில இருக்கிறாங்க. හැමෝම එකම எல்லாருக்கும் ஒரே අභිමුඛයේ நன்மை ඉන්නවා. பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. හැමෝටම හැමදේම එක ආකාරයෙන් ஆனா ලැබෙනවා. அந்த கூட்டத்துல அதிகமான பேரிடத்திலே கர்த்தர் பிரியமா இருக்கலையா? ඒ නමුත් ඒ සෙනගාතරේ ගොඩක් දෙනෙක් හිටියේ ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රසන්නය அது ලැබුණේ மாத்திரமல்ல, නැහැ. அது நிமித்தம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ඒ විතරක් නෙමෙයි, ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ ඔවුන් විනාශ වෙන්න ලැබුණා. என்ன காரணம்? මොකක්ද හේතුව? அது காரணத்தையும் எழுதுறாரு கீழே. දැන් ඒකේ හේතුව அவங்க ඔවුන් என்ன සඳහන් செஞ்சாங்க? කරලා තිනවා. ඔවුන් මොකක්ද කරේ කියලා. வாசிங்க முதல்ல அடுத்த வசனம் 6வது வசனத்தை. කියවමු අපේ 6 වෙනි පදය. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு அவர்கள் என்ன செய்தார்களா? ඔවුන් මොකක්ද කරේ? ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாரு, ස්වාමීන් වහන්සේ බොහෝ எவ்வளவு දේ දුන්නා. ஆசீர்வதிச்சாரு, කොච්චර ආශිර්වාද எவ்வளவு කරා. போதிச்சாரு, කොච්චර උන්වහන්සේ දේශනා எல்லா කරා. காரியங்களை அறிந்திருந்தோம் හැමදේම ඔවුන් දැන හිටියේ නමුත් பொல்லாங்கான காரியங்களை ඔවුන් නපුරු දේවල් වලට என்ன செய்தார்களா? මොකක්ද කරේ?
சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. என்ன செய்தார்களா? කතා කරන්න මොකක්ද කරේ? இச்சித்தார்கள். ආශා වුණා. எது கெட்டதோ, කෝකද எது නපුරු? சரியில்லையோ, කෝකද හොඳ නැති எது දේ? எங்களுக்கு தகுதி இல்லையோ, කෝකද අපිට සුදුසු නැත්තේ? அது மேலதான் உங்களுக்கு ஆசை. ඒ මත තමයි උන්ට ආශාවක් ඇති උනේ. ஆமே. ආමේන්. எப்பவுமே ஜனங்கள் என்னத்தை செய்ய விரும்புவாங்க? හැම විටම ජනතාව මොකක්ද කරන්න කැමති වෙන්නේ? ஆவிக்குரியவங்க ආත්මයන්ක කට්ටිය என்ன செய்ய விரும்புவாங்க? මොකක් කරන්නද උන් කැමති වෙන්නේ? ஆண்டவர் என்ன வேணான்றாரோ ස්වාමීන් වහන්සේ මොකක්ද එපා කියලා කියන්නේ? அதை செய்யத்தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ඒක කරන්න තමයි උන්ට ආශාවක් ඇති ஆதாம் වෙන්නේ. அவங்களுக்கு அதுதானே சொன்னாரு, ආදම් සයවට ස්වාමීන් වහන්සේ ඒක තමයි කිව්වේ. இதை சாப்பிடாத. මේක කන්න එපා ஆனா කියලා. என்ன ஆசை வந்துச்சு? ඒ නමුත් උන්ට ඇති වුණ ආශාව எவ்வளவு කුමක්ද? இருந்தாலும் කොච්චර තිබුණත් அவர் என்ன வேணான்றாரோ ඔහු මොකක්ද එපා කිව්වේ? அதை கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். ඒක චුට්ටක් කරලා බලමු කියලා. ஹalleluya. හalleluya. வேதம் சொல்றது இச்சையானது என்னத்தை கொண்டு வருகிறதா? බයිබලයේ සඳහන් වෙනවා ආශාවෙන් මොකක්ද ගෙන එන්නේ? இச்சை கர்ப்பம் தரித்து, ආශාවෙන් ගැබි අරගෙන பவுல் இன்னொரு இடத்துல சொல்லிருக்காரு, இச்சை கர்ப்பம் தரித்து ආශාවෙන් ගැබි අරගෙන என்னத்தை பிறப்பிக்குமா? මොකක්ද ඔවුන් ප්‍රසිද්ධ කරන්නේ? பாவத்தை பிறப்பிக்கும். ඔවුන් පාපයන් ප්‍රසිද්ධ உலக කරනවා. காரியங்கள் மீது வருகிற இச்சை ஆசையானது ලෝක ක්‍රියාකාරකම් වෙන එන ආ ආශාව அது கொஞ்சம் 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 எங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சு ඒක ටිකෙන් ටික අප තුල වර්ධනය ஒரு වෙලා ஒரு நாளிலே பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பித்து விடுகிறது. ඒක යම් ටික දවසක இப்ப இந்த පාපයක් ஜனங்கள் ඇටියට என்ன ප්‍රසිද්ධ செய்கிறார்கள்? වෙනවා. මෙතන මේ සෙනග මොකක්ද பொல்லாங்கானவைகளை කරන්නේ? இச்சித்து ඔවුන් නපුරු දේවල් වලට ආශා වෙලා அவர்கள் பாவத்திலே விழுகிறார்கள். ඔවුන් පාපයේ වැටෙනවා. வாசிங்க 7வது வசனத்திலிருந்து. කියවමු 7 වෙනි පදයේ සිට. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி. ஆமே. எப்படி இருக்கிறாங்க ஜனங்கள்? ජනතාව කොහොමද ඉන්නේ? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ඔවුන් බොහෝ සතුටින් ඉන්නවා. என்ன செய்றாங்களா? ඔවුන් මොකක්ද කරන්නේ? சாப்பிடுறாங்க. ඔවුන් කනවා. என்ன சாப்பாடு டைம் கிடைக்குதா இல்லையா? ඔවුන්ට ආහාර නියමිත වෙලාවට ලැබෙනවද නැද්ද? தண்ணி கிடைக்குதா இல்லையா? වතුර ලැබෙනවද නැද්ද? மிச்ச டைம்ல என்ன செய்றாங்க? ඔවුන් ඉතිරි වෙන කාලේ මොකක්ද කරන්නේ? கணவன் மனைவி பிள்ளைகளுமா ஆயா விளையாடுறாங்க. ඔවුන් ස්වාමිය භාර්යාව ළමයි දහු දරුවන් හැටියට සෙල්ලම් කරනවා. எல்லாரும் அதை செஞ்சது மட்டும் இல்ல, ඔවුන් ඒක කරා විතරක් නෙමෙයි. சிலர் ඔවුන්ගෙන් සමහරක් කට්ටිය வாசிங்க தொடர்ந்து, விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. அப்ப அங்க சிலர் என்ன ஆயிருக்கிறாங்க? එතකොට ඒක සමහර කට්ටිය මොකක්ද වෙලා තියෙන්නේ? ஆவிக்குரியவர்கள், ආත්මික පිරිස්, தேவனுடைய பிள்ளைகள், දෙවියන් වහන්සේගේ දරුවෝ, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், දෙවියන් වහන්සේ කැඳවන தேவனால் දරුවන්, வழி நடத்தப்படுகிறவர்கள். දෙවියන් වහන්සේන් මඟ පෙන්වන දරුවන්. சிலர் என்ன ஆயிட்டாங்களா? සමහර කට්ටිය මොකක්ද උනේ? என்ன ஆசை இருக்குது? கொஞ்சம் ඔවුන්ට චුට්ටක් මොන ආශාවද ඇති උනේ? கொஞ்சம் விக்கிரகத்தையும் வழிபடணும். පොඩ්ඩක් අපි රූප නමස්කාරයේදී යෙදෙන්න ඕනි කියලා. சில ஆவிக்குரியவங்களுக்கு ஆசை கொஞ்சம் பொட்டு வச்சு பார்க்கணும். ආත්මික කට්ටිය සමහර කට්ටිය රසේ පොඩි ஐயோ, පොට්ටුවක් அந்த දීලා பொட்டு வச்சு බලන්න. போறவங்களை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குது. පොට්ටු දීලා යන කට්ටිය බලන විට මට ආශාවක් ඇති கால்ல වෙනවා கொஞ்சம் කියලා. கால் சங்கிலி போடணும். කකුලට පාසලඹක් දාන්න හිතෙනවා. தலையில கொஞ்சம் பூவை வைக்கணும். ඔළුවට ටිකක් මල් තියන්න හිතෙනවා. சில இச்சைகள் வருவதுண்டு. සමහරක් ආශාවල් පැමිණෙනවා. ஆமே. ஆமென். அந்த இச்சை முடிவில் எங்க கொண்டு போய் நிறுத்தும்? ඒ ආශාව අන්තිමේදී කොහෙ ගිහලාද කෙලවර වන්නේ? ஒவ்வொன்னா அந்த ஆசை கூடி கூடி கடைசியில பாவத்தை கொண்டு வந்து பிறப்பித்து එක விடும். එක ආශාවෙන් ඇවිත් අන්තිමේට ඒක இப்ப පාපයෙන් இவர்களுக்கு අවසන් என்ன වෙනවා. கொஞ்சம் ஆசை வந்துருச்சா? මේ ස්ථානයේදී මොවුන්ට තුන ආශාව කුමක්ද? நம்மளும் கொஞ்சம் கும்பிட்டு போட்டு பார்க்கணும். අපිත් පොඩ්ඩක් නමස්කාර කරලා நம்மளும் බලන්න கொஞ்சம் ඕනේ. தேவாரம் பாடி பார்க்கணும். අපිත් පොඩ්ඩක් ரைட் இல்லையா? அப்ப இவங்க சிலர் இச்சித்து සමහර කට්ටිය ආශාවකට ඇවිල්ලා என்ன சொல்றாரு பவுல்? පවුල් තමයි මොකක්ද සඳහන් என்னதான் කරන්නේ? மாறிட்டாங்க? ඔව් මොකක්ද වෙනස් උනේ? மாறினாங்களா? ඔවුන් වෙනස් වුණාද? ஆராதிச்சாங்களா? ඔවුන් නමස්කාර அங்க කරාද? மோசே கொஞ்சம் ஜெபம் பண்ண தான் போனாரு மலைக்கு. මොසේස් පර්වතයට ගියා ඌ යාඥා කරමිට. அதுக்குள்ள ඒ නමුත් ඒ අතරතුරදී මොකක්ද සිද්ධ වුනේ? ஆரோனையும் வச்சுக்கிட்டு ආරෝන්වත් තබාගෙන அந்த ஒரு மனுஷன் என்ன செய்ய, இவங்க எல்லாம் ஆட்டி வைக்கிறாங்க. இப்ப ඒ මනුෂ්‍යයා මොකක්ද කරන්නේ දැන්? கம்மல தங்க நகை எல்லாம் போட்டு உருக்கி ඔවුන් රන් හා රිදී ටික සේරම උණු කරලා அதுல என்ன செஞ்சாங்களா? ඔවුන් මොකක්ද කරේ? ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி එක වැටියක ඔවුන් බිහි කරලා எப்படி ஆடுறாங்க அதை சுத்தி? ඔවුන් ඒ වටේ කොහොමද அதுல නටන්නේ? வேற டான்ஸும். ඒක හොඳ නැටුමක්. என்ன டான்ஸ்? ඒක හොඳ නැட் මොකක්ද ඒ இதுதான் නැටුම? எங்களை என்ன செஞ்சுச்சு? මේක තමයි යාළුවා මොකක්ද කරේ? மீட்டு கொண்டு வந்தது. මුදවාගෙන ආවේ. ஹalleluya.
எப்படி ஆண்டவர் பொறுப்பார்? ස්වාමීන් වහන්සේ කොහොමද මේක ඉවසගන්නේ? சில காரியங்களே நமக்கே பொறுக்க முடியாம இருக்கிற நேரம் සමහරක් දේවල් අපිටම ඉවස ගන්න බැරි වෙනකොට நம்மளை அதிகமாய் நேசித்து நமக்காக அநேக காரியங்களை மீட்டு வந்த தேவ இந்த ஜனங்கள் இப்படி செய்யும் பொழுது எப்படி பொறுப்பாரு? මේ ආකාරයෙන් අපිව මුදවාගෙන අපිට හැමදේම දීලා ආශිර්වාද அப்ப பவுல் சொல்றாரு, කොහොමද දරා ගන්නද? அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தது போல පවුල් තුමගෙන ඔවුන් රූප නමස්කාරය කරු ආකාරයෙන් நீங்கள் ඔබ என்ன செய்யுங்க? මොනවාද කරන්න ඕනේ? செய்யாதிருங்க. රූප නමස්කාර කරන්න එපා. ஹalleluya. හalleluya. நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? අපි හැම වෙලෙම මොකක්ද කියන්නේ? அவங்க செய்றாங்க. එයාලා කරනවා. அந்த பாஸ்டர் கொஞ்சம் செய்றாரு. ඒ පාලකතුමා චුට්ටක් කරනවා. அந்த பாஸ்டர் இப்படி தான் இருக்கிறாரு. ඒ පාලකතුමා මේ විදිහට තමයි அந்த ඇසිරෙන්නේ. சர்ச்சுக்கு வர இன்னொரு சபைக்கு போகுது அவங்க அந்த புள்ள இப்படி தான் செய்யுது. ඒ සභාවට යනවා එක ළමයි කියනවා එයාත් මෙහෙම තමයි කරන්නේ. அதனால நம்ம செஞ்சா என்ன? ඒ නිසා අපි මේක චුට්ටක් කරොත් මොකක්ද? வேதம் சொல்லுகிறது, බයිබලයේ සඳහන් அவர்கள் වෙනවා. இச்சித்ததை එයාලා ආශා වුණ දේ, அவர்கள் செய்ததை එයාලා කරපු දේ நீங்கள் செய்யாதிருங்கள். ඔබ කරන්න එපා. ரைட், தொடர்ந்து வாசிங்க. අපි දිගටම කියවමු. இன்னும் சிலரை எடுத்து காண்பிக்கிறார். அவர்களில் சிலர் ඔව් வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஆமென். ආමේන්. அவர்களில் சிலருக்கு என்ன இச்சை வந்துச்சா? ඔවුන්ගෙන් සමහර කටියට මොන ආශාවද පැමිණියේ? இதெல்லாம் எந்த கூட்டம்? මේ දැන් කවුද මේ කට්ටිය? ஆண்டுடைய பிள்ளைகள். ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්. அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது பாருங்க. එයාලගේ අතරේ මොකක්ද සිදුවෙන්නේ කියලා බලන්න. பாதி போயிட்டு விக்கிரக ஆராதனை செய்து, ඒකෙන් කොටසක් ගිල රූප නමස්කාරයේ இன்னும் යෙදෙනවා. கொஞ்சம் போயிட்டு விபசாரம் செய்து, ඒකෙන් කොටසක් සමහර කට්ටිය ගිල වෛශ්‍යකමේ ඉන්නවා. ஒரே நாளிலே ஆண்டவர் அடிச்சாரு விவேசித்தனம் பண்ணினவர்கள் 23,000 பேரை. එකම දවසේදී ස්වාමීන් වහන්සේ වෛශ්‍යකම් කරේ 23,000ක් නැති කරා. அடிச்சார்னா மரணம். විනාශ වුණා. ඒ නැති කරා කියන්නේ විනාශ කරා. ஹalleluya. அப்ப Hallelujah. பவுல் என்ன சொல்லுகிறார்? පාවුල්තුමා මොකක්ද அவங்க කියන්නේ? செய்தது போல ඔවුන් කරපු ආකාරයෙන් நீங்க செய்யாதிருங்கள். ඔබ කරන්න එපා. அடுத்தது வாசிங்க. ඊළඟට அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அடுத்தது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் ஹalleluya. හalleluya. என்ன செய்ய வேண்டான்றாரு? දැන් ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරන්න එපා කියන්නේ? முதல்ல பவுல் என்னத்தை எடுத்து காண்பித்தாரு? முதலாம் வசனத்துல இருந்து පවුල්තුමා මොකක්ද අපිට අරන් පෙන්වන්නේ පළවෙනි පදයේ ඉඳලා? அவங்க எல்லாம் யாரு? ඒ කවුද? ஒரே அழைப்பை பெற்ற, ඔවුන් එකම ஒரே ආරාධනය ஆசீர்வாதத்தை ලැබු, பெற்ற, එකම ஒரே ආශිර්වාදය ලැබු, ஞானஸ்தானத்தை பெற்ற, එකම ஒரே බෞද්ධිස්මය தேவனுடைய ලැබු வழிநடத்தலை பெற்ற ஜனங்கள் தான். ඒ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපු ජනතාවන්. ஆனால் ඒ නමුත් அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே ඒකෙන් வேசுங்க. වැඩිපුර දෙවියන් වහන්සේගේ වැඩිපුර කොටසකට கர்த்தர் பிரியமா இருந்தாரா? பிரியமா இருக்கலையா? දෙවියන් වහන්සේගේ ප්‍රසන්නය තිබුණාද නැද්ද? பிரியமா இருக்கல்ல. ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්නය තිබුණේ அழிக்கப்பட்டார்கள். නැහැ. ඔවුන් විනාශ කරනු ஏன் ලැබුණා. பிரியமா இருக்கல்லனா? ඇයි ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ට ප්‍රසන්න වුණේ அவங்களுக்குள்ள என்ன නැත්තේ? வந்துருச்சு? ඔවුන්ට මොකක්ද ඇති වුණේ? உலக காரியங்கள் பக்கம் வந்த இச்சை, ලෝක ක්‍රියාකාරයන් මත ඇති වුණ ආශාවන්, உலகத்தின் மீது வந்த ஆசை. ලෝකයේ මත ඇති වුණ அந்த ஆசை ආශාවෙන්, வந்ததுனால ඒ ආශාවෙන් පැමිණි විට பாவத்திலே விழுந்து ඔවුන් පාපයේ වැටි கொஞ்சம் பேர் விக்கிரகத்தை ஆராதிச்சாங்க. ඒකෙන් කොටසක් රූප නමස්කාරයට சிலர் ගියා. வேசித்தனம் பண்ணினார்கள். කොටසක් වෛශ්‍යකමේ சிலர் යෙදුණා. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை அற்புதங்களை செய்திருந்தோ කොටසක් ස්වාමීන් වහන්සේ කොච්චර යහපත් දේවල් அடிக்கடி ආස්කම් அவரை කරලා டெஸ்ட் තිබුණා. பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ඔවුන් ස්වාමීන් වහන්සේ அடிக்கடி அவர்களை පරීක්ෂා பரீட்சை කරගෙන பார்த்தார்கள். ස්වාමීන් වහන්සේ පරීක්ෂා කරලා இன்னும் சிலர் බැලුවා. என்ன செய்தார்களா? තවත් කොටසක් මොකක්ද කරේ? என்ன செஞ்சாங்களா? ඔවුන් මොකක්ද කරේ? முறுமுறுத்தாங்க. ඔවුන් කොඳුරු ගන්නවා. இப்ப எல்லா பாவத்திலும் இந்த முறுமுறுக்கிறதும் ஒரு பெரிய பாவம் தான். දැන් அப்படின்னா ඒ හැම පාපයකින්ම මේ කෙන්ද්‍රී ගන්න එකත් ලොකු நம்ம அதை පාපයක්. பெருசா நினைக்க மாட்டோம் தானே? අපි ඒක හිතන්නේ නෑ නේද? விபசார பாவத்தை போல, අපි වෛශ්‍යකමේ විග්‍රහ ආරාධනය போல. රූප නමස්කාර පාපයේ වගේ. ஆனா வசனம் சொல்லுகிறது ඒ නමුත් පදේ කියනවා அவர்கள் முறுமுறுத்ததினாலே அழிக்கப்பட்டார்கள். ඔවුන් කොඳුරු ගාපු නිසා ඔවුන් විනාශයට පත් ஏன்னா වුණා ஆண்டவருக்கு කියලා. பொறுக்க முடியல. මක්නිදා ස්වාමීන් எதுக்கு වහන්සේට ඉවස ගන්න எடுத்தாலும் බැරි முறுமுறுப்பு. වුණා. හැම දෙයකටම என்னத்தை කෙන්ද්‍රී ගන්නවා. கொடுத்தாலும் முறுமுறுப்பு. මොන දේ දුන්නත් ஏதாவது කෙන්ද්‍රී ගන්නවා. கொடுக்கலனாலும் මොන දේ முறுமுறுப்பு. හරි දුන්නේ නැතත් කෙන්ද්‍රී ගන්නවා. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? அப்பம் வந்துச்சு சாப்பிட்டாங்க மண்ணா. ඒ රොටියව උන් කෑවා. அப்புறம் என்ன முறுமுறுப்பு? ඊට පස්සේ උන් මොකක්ද කෙන්ද්‍රී இறைச்சி කෑවේ? வேணும். උන්ට මසුන් ඕනි அது என்ன කියලා. சொல்லுவாங்க? சொல்லும்போது ඒක කොහොමද උන් කියන්නේ?
நான் பேசாம எகிப்தில இருந்திருக்கலாம். මම පාඩුවේ මිශ්‍ර දේශෙම ඉන්නට තිබුණා இந்த කියලා. ஜனங்கள் இருதயத்தை பாத்தீங்களா எப்படின்ட்டு? මේ ජනතාවගේ හෘදය බැලුවද කොහොමද කියලා. என்ன சொல்றாங்க? ඔවුන් මොකක්ද කියන්නේ? நான் எகிப்தில இருந்திருந்தா என்ன சாப்பிட்டு இருப்பேன்? මම මිශ්‍ර දේශයේ ඉඳලා තිබුණා මම இப்படி මොකක්ද எந்த කාලා நாளும் තියෙන්නේ? கொத்தமல்லி மாதிரி இருக்கிற மண்ணாவை சாப்பிட்டு இருக்க මේ மாட்டேன். හැමදාම තියෙන මේ මන්නව මං කන්නේ நல்லா නෑ. இறைச்சி அடிச்சு சாப்பிட்டு මං இருப்போம். හොඳට මසුන් අල්ලලා කාලා ඇති කියලා. என்னத்த மறந்துட்டாங்க? ඔවුන් මොකක්ද අමතක இறைச்சி කරේ? சாப்பிட்டாலும் எப்படி இருந்தீங்க? ඔවුන් මසුන් කෑවත් ඔබලා කොහොමද ඒ හිටියේ? அடிமையா இருந்தீங்க, වහල් වුන් නැටියට கஷ்டப்பட்டீங்க, ඔබ දුක් විඳා. நிம்மதியில்லாத வாழ்க்கை. දහසක් නැති இன்னைக்கு ජීවිතයක්. ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ඒ දේවල් ස්වාමීන් වහන්සේ අද இப்ப என்னத்தை නිදහස ලබා யோசிக்கிறாங்க? දෙනවා. ඒ නමුත් ඔවුන් මොකද්ද කල්පනා இறைச்சி කරන්නේ? இல்ல, මසුන් නෑ කියලා. ஐயோ ஆசையா இருக்குது. ආශාවක් ඇති Right, වෙනවා. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ඒත් ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරන්නේ? காற்றை வர வச்சாது ඔවුන් සොළඟ පැමිණිලා ඇවිත් காடைகளை அவங்க தெவிட்டுற அளவுக்கு கொடுத்தாரு. ඔවුන්ට එපා වෙන ආකාරයට මේ මසුන් ලබා அப்புறம் දුන්නා. தாகம்பாங்க, ඊට පස්සේ තිබහයි කියනවා. கண்மலையை திறந்தாவது தண்ணீரை கொடுத்தாரு. පර්වතෙන් ඔවුන්ට වතුර දුන්නා. என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாலும் හැමදේම මොන දේවල් ස්වාමීන් වහන්සේ කරාත් ஏதோ ஒன்ன புடிச்சுக்கிட்டு මොනාරි එකක් ඔවුන් අල්ලගෙන என்ன செய்வாங்க? මොකක්ද කරන්නේ? என்ன இருக்குதா? ඔවුන් මොකක්ද කරන්නේ? முறுமுறுப்பு. කොඳුරු ගන්නවා. உங்கள்ட்ட இருக்குதா? ඔබ ළඟ තියනවද? வீட்டுல இருக்குதா? ඔබගේ නිවසල තියනවද? ஹalleluya. හalleluya. முறுமுறுக்கிறவர்களை කොඳුරු ගන්න කට්ටිය முறுமுறுக்கிறவர்களும் அழிக்கப்பட்டார்கள். ඔවුන්ද විනාශයටපත් அப்ப වුණා. இப்படிப்பட்டவர்கள் மீது தேவன் பிரியமா இருக்கல்ல. මේ කට්ටිය කෙරෙහි ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්නයි තිබුණේ නෑ. ஆமே. ආමෙන්. ஹalleluya. හalleluya. அப்ப எல்லாம் ஒண்ணுக்குள்ள இருந்து தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் හැමෝම එක හා වගේ ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් හැටියට හිටියත් அறவாசி முக்காவாசி பேர் භාගයකට වැඩිය පිරිසක් என்ன செய்யப்பட்டாங்க? ඔවුන් මොකක්ද වුණේ? அழிக்கப்பட்டார்கள். ඔවුන් විනාශයටපත් වුණා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யல. ස්වාමීන් වහන්සේට ප්‍රිය නොකරන දේවල් அவங்களுக்குள்ள කරා. சபைக்குள்ள இருந்தாலும் இருந்தது உலகம் அவங்களுக்குள்ள. සභාව ඇතුළ ඔවුන් හිටියත් ඔවුන්ගේ අතරේ තිබ්බේ ලෝකය. ஆமென். ආමෙන්. என்ன இருந்துச்சு? ඔවුන්ගේ අතරේ මොකක්ද තිබ්බේ? ஒருவேளை பேருக்கு எங்க இருக்கிறோம்? සමහර කලට නමට අපි කොහෙද ඉන්නේ? சபைக்குள்ள සභාව ඇතුලේ. ரட்சிக்கப்பட்டுட்டோம். අපි ගැලවීම ஓ, ලැබුවා. ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ඔව් බෞතිස්ම ලැබුවා. நான் எப்பவோ எடுத்துட்டேன். මම කවදදෝ බෞතිස්ම ලැබුවා. ஞானஸ்நானம் எடுத்து 25 வருஷம் ஆயிருச்சு. දැන් බෞතිස්ම ලැබලා මට අවුරුදු 25ක් වෙනවා. இங்கே ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறாங்க. මෙහෙත් බෞතිස්ම ලැබුවා අය ரட்சிக்கப்பட்டவங்க ඉන්නවා. இருக்கிறாங்க. ගැලවීමට පත් වුණා අය அற்புதங்கள் ඉන්නවා. ஆண்டவருடைய கரத்துல கண்டவங்க இருக்கிறாங்க. ආස්කම් ස්වාමීන් වහන්සේගේ අතෙන් දැකපු කට්ටිය ඉන්නවා. ஆனாலும் ඒ නමුත් உலக காரியங்களிலே இருந்தபடினால ලෝක ක්‍රියාකාරවල கர்த்தருக்கு හිටපු பிரியமில்லாத නිසා காரியங்களை செய்தபடினால ස්වාමීන් වහන්සේට ප්‍රිය නොකරන දේවල් කරපු නිසා அனனியா சப்ரால் எங்க இருந்தாங்க? sorry அனனியா சப்பிரால் எங்க අනනියා இருந்தாங்க? සෙපරල් කොහෙද හිටියේ? புதிய ஏற்பாட்டு காலத்துல අලුත් ගිවිසුම් කාලේදී இப்ப யோசிக்கிறாங்க, எங்க அரபியால இருந்திருப்பாங்களா, இத்தாலியில இருந்திருப்பாங்க. நான் கேக்குறேன், எந்த இடத்துல இருந்தாங்க? ඔවුන් කොයි ස්ථානෙදී හිටියේ? சபையில இருந்தாங்களா இல்லையா? ඔවුන් සභාවේ සිටියද නැද්ද? ஏன்னா எழுப்புதலின் நாட்கள் ඒ පිපිදීමේ දවස් இல்லையா? ஜனங்கள் எல்லாம் என்ன தீர்மானிக்கிறாங்க? ජනතාව මොකක්ද තීරණය சபை කරන්නේ? பயங்கரமா வளர்ந்து வருது. සභාව බොහෝ ලෙස වර්ධනය ஒவ்வொரு පත් நாளும் වෙනවා. புதிய ஆத்துமா, හැම දවසකම අලුත් வரங்கள் ආත්මයක් பயங்கரமா පැමිණෙනවා. கிரியை செய்து වරම් ක්‍රියා කරනවා. இல்லையா? ஜனங்களுக்குள்ள என்ன எழுப்புதல் வந்துருச்சு? விசுவாசிகளுக்கு எல்லாம் ජනතාවට ඇදලිවන්තයන්ට මොකක්ද ඇති උනේ? ஊழியத்தை கட்டி எழுப்புவோம், කොහොමද මේ සේවය සභය ගොඩනගන්න කට්ටි ඕනේ? எழுப்புவோம். මේ සභාව ගොඩනගන්න காணியை ඕනේ. விக்கிறாங்க, வீட்டை விக்கிறாங்க, நகையை விக்கிறாங்க, வித்து கொண்டு ஊழியத்துக்கு கொடுக்குறாங்க. ඔවුන් Taman සතු ඇති දේපල විකුණලා ඒ සල්ලි ගෙනල්ලා දෙනවා සභාවට. ஆமே. ආමේන්. அதுல ஒருத்தர் ஒரு கணவன் மனைவி தான் என்ன யோசிக்கிறாங்க? ඒකේ සම්පුරුෂයා භාර්යාව මොකක්ද හිතන්නේ? நாங்க எங்களுக்கு இருக்கிற நிலத்தை வித்து අපි අපිට තියෙන ඉඩම විකුණලා அப்படி யாருக்கு கொடுக்க போறோம்? අපි කාටද දෙන්න යන්නේ? கர்த்தருக்கு கொடுப்போம் අපි ස්වාමීන් වහන්සේට சபைக்கு දෙමු. கொடுப்போம். සභාවට දෙමු. அப்படின்னு நினைச்சு விக்கிறாங்க. ඔවුන් එහෙම හිතලා විකුණනවා. ஆமே. அந்த கொஞ்சத்துல ஒரு இச்சை வந்துருச்சு. ඒ නමුත් ඒ ටිකදීද පොඩි ආශාවක් ඇති ஒருவேளை වෙනවා. கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நிர்ணயிச்சனால ஒரு நல்ல விலைக்கு கூட வித்திருக்கலாம். ඒබවක් නිසා ස්වාමීන් වහන්සේට දෙන්න හිතන නිසා ඕන හොඳ මිලකට ඒක විකුණන්න තිබුණා. ஆமே. විකුණලා තියෙන්න පුළුවන්. விலகி இருக்கு அப்ப. ரைட். அப்ப என்ன நடந்திருக்கு? வித்திருப்பாங்க. ඒක විකුණලා තියෙන්න පුළුවන්. ஹalleluya. හalleluya. இப்ப கையில நிறைய பணம் வந்த உடனே දැන් අතේ බොහෝ සල්ලි ආවන් පසුව என்ன வந்துருச்சு? ඔවුන්ට මොකක්ද ඇති උනේ? ஒருவேளை 2-3 கோடி வந்துருச்சு. දැන් අපිට කෝටි ගණන් ලැබුණා. இது அப்படியே சபை கொடுக்கணும். මේක එහෙම් පිට අපි සභාවට දෙන්න ඕනිද? கொஞ்சத்தை வச்சுக்கொள்ளுவோம். අපි පොඩ්ඩක් මේකෙන් ஆனா තියාගමු. ஒருவேளை எப்படி தீர்மானம் இல்லாட்டி அந்த காரியம் அவங்களுக்கு நடந்திருக்காது. ඒ නමුත් ඒ දේ එයාලට සිදු ஏன்னா වෙලා அவங்க තිබෙන්නේ. ஒருவேளை என்ன கட்டாயம் தீர்மானிச்சிருக்காங்க? එයාලා මොකක්ද අනිවාර්යෙන් තීරණය කරේ? நிலத்தை வித்து அப்படியே கொடுக்க போறோம். මේ ඉඩම විකුණලා මම මේක එහෙම මුළුමතින් வித்த සභාවට பிறகு දෙනවා. மைண்ட்ல ஒரு இச்சை வந்துருச்சு. ඒ නමුත් විකුණුවාට පස්සේ උන්ට ආශාවක් ඇති වුණා. அநியாயம் இல்லையா? අපරාධ නේද? கொஞ்சத்தை வச்சுக்கொள்ளுவோம், අපි ටිකක් තියාගමු. மிச்சத்தை கொடுப்போம். ටිකක් ඒ பாருங்க, அப்ப அந்த நேரத்துல ஒரு அழகான வார்த்தையை பேதுரு அவங்கள பார்த்து சொல்றாரு. එතකොට ඒ ලස්සන වචනය පේදුරුතුමා උන්ව බලලා කියනවා. வாசிங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. කියවමු ක්‍රියාපොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. அப்போஸ்தலர் 5:3 வாசிங்க. කියවමු අපි ක්‍රියාපොතේ 5:3.
எடுத்துறீங்களா? அப்போஸ்தலர் 5:3. ක්‍රියාපොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. 166வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 166. 168 සිංහල බයිබලේ. ரைட் வாசிங்க. කියවමු. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, எவ்வளவு வஞ்சித்து இருக்கிறாங்க? ඔවුන් කොයි කොටසකටද වංචා කරේ? 3 பங்கு 2 பங்கு இல்ல. එක කොටසක් දෙකක් නෙමෙයි. ஆமே, ආමෙන්. ஒரு பங்கு. එක කොටසක්. மிச்சம் 3 பங்கு எங்க கொண்டு இருக்கிறாங்க? ඒකේ කොටස් 3ක් ඔවුන් කොහෙද මොනවාද කරේ? ஆண்டவர் ரொம்ப கணக்கு பார்க்கிறவர். ස්වාමීන් වහන්සේ හොඳට ගණන් බලනවා. பார்க்கறாரா? ස්වාමීන් වහන්සේ ගණන් බලනවාද? ஹalleluya. හලෙලූයා. அம்மா பாக்காட்டி அவர் பாப்பார். අපි ගණන් බැලුවේ නැත්නම් ස්වාමීන් වහන්සේ බලනවා. சிலர் அந்த 10 லோன் கொடுக்குறேன்ட்டு 50,000 எடுத்தா என்ன 10 லோன்? සමහර කට්ටිය 10න් කොටස දෙනවා කියලා කියනවා. ඒ නමුත් 50,000ක් ගත්තා නම් ඒකෙන් 10න් කොටස වන්නේ කීයද? என்ன 10 லோன் என்ன? කීයද? கணக்கு டீச்சர் சொல்லுங்க. இப்போ கணக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். ගණන් දන්න කට්ටිය කියන්නේ 50,000න් 10න් කොටස කීයද? 5000. 5000යි. ஆனா தசம பாக சிலர் என்ன வரும்? 10න් කොටස මොකක්ද එන්නේ? 500 1000. 500ක් එහෙම නැතිනම් 1000ක්. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරයිද? கணக்கு தெரியுமா தெரியாதா? ස්වාමීන් වහන්සේ ගණන් நம்ம දන්නවද மைண்ட்ல නැද්ද? என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, අනිත් කට්ටියගේ මනසේ මොකක්ද දුවන්නේ? அவருக்கு கணக்கு தெரியாது ඔහුන්ට ගණන් දන්නේ නැහැ. இல்லையா? ஆனா யாருக்கு கணக்கு தெரியும்? ඒ නමුත් කාටද ஏன்னா ගණන් உண்மையிலே எனக்கு දන්නේ? தெரியாது. ඇත්තටම අපි ගණන් எனக்கு දන්නේ தெரியாதுன்னா නැහැ. உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிச்சு, இந்த மாசம் முழுக்க நீங்க என்ன சம்பாரிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ඔබලට කීයද ආදායම එන්නේ මේ මාසය පුරා ඔයාලා ආදායම් කරපු දේවල් අපි දන්නේ நீங்க නැහැ. தசம பாகம் போட்டீங்கன்னா நாங்களும் இந்த ஆள் இந்த தசம பாகம் நாங்க எழுதிட்டு இருந்துருவோம். ඔබ 10න් කොටස යම්මන මේ කෙනාගේ මේ 10 කොටස කියලා අපි පොතේ ஆனா ලියලා இதற்கு ඉන්නවා. இடையில ඒ නමුත් මේ අතරතුරේදී உங்களுக்கும் அவருக்கும் என்ன நடக்குதுன்றத ඔබට ස්වාමීන් වහන්සේ අතරට මොකක්ද සිද්ධ වෙන්නේ? தெரியுமா தெரியாதா? ඔහුට දන්නවද නැද්ද? அப்படி கொடுத்தது 10ல் 1 இல்ல வேற என்னமோவா? ඔබ දුන්නේ 10න් එකක්ද එහෙම නැත්නම් වෙන දෙයක්ද? ஆமே, අම්මේ. காணிக்க கொடுக்கலாம், அது வேற. ඔබ 10න් කොටස දුන්නේ சோத்திர නැහැ. காணிக்க வேற. நீங்க ஆண்டவருக்காக சும்மா கொடுக்கறது, நீங்க எவ்வளவு நாள் நீங்க விரும்பினதை கொடுக்கலாம். ඔබ පන්රු කොටස දෙන විට ඔබගේ කැමැත්තක් ඔබ දෙන්න ஆனால் පුළුවන්. 10ல் 1 என்று வரும் பொழுது ඒ නමුත් நான் இதை சொல்ல நினைக்கவே இல்ல. ඒ නමුත් 10න් කොටසක් කියලා කියන විට இதை நான் எடுக்கவே இல்ல. ஆனா நான் சொல்றேன், ஆவியான நினைக்கிற அது உணர்த்துற காரியமா අද දවසේදී இருக்கு. මේ 10න් කොටස ගැන කතා කරන්න ඉති වෙන ඒ තාත්මයන් වහන්සේ පොළඹන නිසා කතා කරනවා. 10ல் 1னா என்ன? ඒ නමුත් 10න් එකක් කියන්නේ මොකක්ද? சிலர் சரியா கொடுக்கறவங்க இருக்கிறீங்க. සමහර කට්ටිය හරියටම දෙන කට්ටිය ඉන්නවා. என்ன கஷ்டம் இருந்தாலும், මොන අමාරුකම් என்ன ආවත් தேவை මොන இருந்தாலும் අවශ්‍යතාවයන් තිබුණා கர்த்தருடையதை முதலாவது கர்த்தருக்கு ஒதுக்கி சரியா கொடுக்கறவங்க இருக்கிறீங்க. ස්වාමීන් වහන්සේගේ දේ මුලින්ම ස්වාමීන් වහන්සේට වෙන අයින් කරලා දෙන කට්ටිය ඉන්නවා. ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? ඔබ ආශිර්වාදය ලබනවද? சொல்லுங்களேன், பைபிளாம் கையை சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? බයිබලෙත් අත්සෝලා කියන ඔබ Hallelujah. ආශිර්වාදය ලබනවද? ஏன்னா கர்த்தர் காண்கிறார். මොකද ස්වාමීන් වහන්සේ அவரை දකිනවා. போல கணக்கு தெரிஞ்சவர் யாரும் இல்ல. උන්වහන්සේ තරම් ගණන් දන්න කෙනෙක් அவர் කවුරුත් சர்வ නැහැ. ஞானி. ඔව් සර්ව බලධාරීන් දේ ස්වාමීන් சில நேரம் වහන්සේ. நமக்கு சில நேரம் வருது, අපිට සමහරක් වෙලාවට ආදම් එනවා. ஆசீர்வாதம் இல்ல. ඒ නමුත් ඒකෙන් ආශිර්වාදයක් எங்கேயோ ஒரு නැහැ. குறையாவே இருக்குது, ඒක අඩුපාඩුවක් ஏதோ තියාගෙන ஒரு තියෙනවා. சிக்கலாவே இருக்குது. මොනාරි ප්‍රශ්නයක් එකට එනවා. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் எல்லாம் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது, நான் கடவுளுக்கும் கொடுக்கல, அது ஒரு பிரச்சனை இல்ல. අපි හැම වෙලේට හිතන්න පුළුවන් අපිට හැමදේම හරියට තියෙනවා මම ස්වාමීන් වහන්සේට දුන්නේ නැහැ කියලා. ஆனா ஒரு நாளிலே எல்லாவற்றையும் தேவன் கணக்கு கேட்பார். ඒ නමුත් ඒක හැම දෙයකටම ස්වාමීන් වහන්සේ ஏன்னா நம்ம දවසක ගණන් சத்தியம் අස්සනවා. அறியாமல் இருந்தா அது வேற கதை. මක්නිසාද අපි සත්‍යතාවය දැනගෙන නැතුව හිටියනම් කමක් නැහැ. தெரியுமா தெரியாதா? අපිට සත්‍යතාවය දන්නවද නැද්ද? 10ல் 1 கடவுளுக்கு கொடுக்கணும்னு தெரியுமன்றவங்க கையை வைத்துங்க பாப்போம். 10න් එක් කොටසක් ස්වාමීන් වහන්සේට දෙන්න ඕනි කියලා දන්න කට්ටිය අතෝසවන්න. ஆமென். ආමේන්. அப்ப கொடுக்கலவங்கன்றத கையை வைத்துங்க நான் சொல்ல மாட்டேன். දෙන්න නැති කට්ටිය අතෝසවන්න කියලා කියන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ඒ නමුත් ඔයාටයි ස්වාමීන් වහන්සේට ඒකයි இங்க දන්නවා. இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. මෙන්න ස්ථානෙදී මොකක්ද කරන්න කියලා බලන්න. 3 பங்கையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது தசம பாகம் இல்ல. ඔවුන් පංගුවලින් 3ක් ගෙනත් තිබුණා. இல்லையா? இது தசம பாகல இவங்க நிர்ணயித்த ஒரு காரியம். ඒක மனசு 10න් කොටස නෙමෙයි ඔවුන්ගේ හිතෙන් எங்களுக்கு இருக்கிற හිතපු இந்த දෙයක්. காணியை வித்து நாங்க ஃபுல்லா நாங்க கர்த்தருக்கு கொடுக்க போறோம். මගේ සතු ඉඩම මම විකුණලා මම මුළුමතින්ම ස්වාමීන් වහන්සේට ஆனா දෙනවා வித்த பிறகு කියලා. என்ன செய்யறாங்க? එනමුත් විකුණලා උන්ට මොකක්ද அரவாசிக்கு அரவாசி கூட எடுக்கல. බාගට භාගයක්වත් ගත්තේ නැහැ. என்ன செய்யறாங்க? ඔවුන් මොකක්ද කරන්නේ? என்ன செய்யறாங்க? ඔවුන් මොකක්ද 3 කරන්නේ? பங்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க පංගු சர்ச்சுக்கு. 3ක් පල්ලියට අරන් ඇවිල්ලා තිබෙනවා. நல்லமா இல்லையா? ඒක හොඳයිද නැද්ද? பாஸ்டருக்கு இப்ப நல்லமா இல்லையா சர்ச்சில் ஊழியம் செய்யறதுக்கு? දැන් පාලකතුමාට පල්ලියේ සේවය කරන්න හොඳයිද නැද්ද? 3 பங்கு வந்திருக்குது. පංගු 3ක් ඇවිල්ලා තියෙනවා. ஒரு பங்கை தான் வச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ඔවුන් Taman සතු එක කොටසක් තමයි තියාගෙන ஆண்டவர் என்ன තියෙන්නේ. செஞ்சிருக்கலாம்? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරලා තියෙන්න ඕනේ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ටිකක් කල්පනා කරලා බලන්න ස්වාමීන් வහන්සේ මොකක්ද කරලා තියෙන්න நம்ம ඕනේ? மனசு ரீதியில இப்ப நீங்க வந்து எதையாவது சொல்லிட்டு வர முடியல அப்படி இப்படின்னா சரி, ஒரு முறை ஏச நினைப்பா அப்புறம் சொல்லிட்டா சரி அப்படின்றானா, ஆண்டவர் அப்படி இல்ல. අපි සමහර වෙලාවට අපිට මේ දේ කරන්න බැරි වුණා කියලා අපි හරි
සාමාන්‍ය කියලා අත්හරින්න எல்லா පුළුවන් ස්වාමීන් கணக்குலயும் அவர் වහන්සේම பெர்ஃபெக்ட்டா නෑ. இருப்பாரு. ඒ නම ස්වාමීන් වහන්සේ හැම ගණනිකම උන්වහන්සේ හරියට ඉන්නවා. என்ன பாக்குறாரு? ඔව් මොකක්ද බලන්නේ? 3 கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் சந்தோஷப்படல. කොටස් 3ක් ගෙනාවා කියලා ස්වාමීන් වහන්සේ සතුටටපත් என்ன උන්නේ. சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் வழிநடத்தலோடு பேதுரு என்ன சொல்றாரு? ස්වාමීන් වහන්සේගේ මඟ පෙන්වීම යටතේ පේත්‍රුස්තුමා මොනවද කියන්නේ කියලා 5ாம் அதிகாரம் බලන්න. 3ாம் வசனத்துல 5 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේදී பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான். ஹalleluya. இதுதான் நடக்குது. මේක තමයි සිද්ධ වෙලා තියෙන්නේ. நீங்க பொய் சொல்ல தீர்மானிச்சிட்டாலே, ඔබ බොරු කියන්න පටන් ගත්ත තීරණය ஒரு කරාම இச்சை வந்துட்டுனாலே, ඔබට ඒක ආශාවක් පැමිණෙන කර ஒரு சின்ன தவறு செய்ய நீங்க நினைச்சிட்டாலே, ඔබ පොඩි වැරද්දක් කරන්න හිතුවොත්ම ஒட்டோவா யாரு வந்து உங்களுக்குள்ள இறங்குறா? ඉබේම කවුද ඔබ තුල එන්නේ? அவனுக்கு என்ன தேவை? මක්තිතද යක්ෂයාට මොකක්ද அப்படி ஒரு ඕනේ? பிளான் உங்களுக்குள்ள வருது. ඔබ තුල මොනවා ඒ වෙලාව කොයි වෙලාවෙද ඒ அப்படி වගේ ஒரு තීරණයක් சிந்தை உங்களுக்குள்ள දෙන්නේ? கொஞ்சம் வருது. කොයි වෙලාවෙද ඔබ තුල ඒ විදි அது සිතුවිල්ලක් එන්නේ? வந்துட்டாலே போதும். ඒක ආවොත්ම ඇති. பண விஷயத்துல மட்டும் இல்ல, මේ මුදල් විශයෙන් නෙමෙයි எந்த விஷயத்திலையும் මොන කාරණේක கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்ய நீங்க கொஞ்சம் ஒரு பிளான் உங்களுக்குள்ள வருதோ, යේසුස් වහන්සේට ප්‍රිය නොකරන දේවල් කරන්න පොඩි සුළු දෙයක් ඔබගේ සිතේ ආවනම් யாரு வந்துடுறா? ඒ ස්ථානෙට කවුද පැමිණෙන්නේ? சாத்தான் நிரப்பிடுறான். යක්ෂයා එනවා. ஆமே. ආමේන්. யாருக்குள்ள சாத்தான் நிரப்பி இருக்கிறா? කා තුලද දැන් සාතන් ඉන්නේ? யாரு இருக்குள்ள? දැන් කා තුලද ඉන්නේ? அனனியா சப்பிராளுக்குள்ள. අනනියන්ස්ගේ අතරේ ඉන්නවා. பரிசுத்தாவியான இருக்க வேண்டிய இடம். ශුද්ධාත්මයන්න් වහන්සේ ඉන්න ඕන ස්ථානය. யார் இப்ப நிரப்பிட்டா? දැන් කවුද ඒ ස්ථානිය පුරවුවේ? சாத்தான். යක්ෂයා. இப்ப அவனுக்கு என்ன வந்துருச்சு? දැන් ඔහුට මොකක්ද සිතුවිල්ල පැමිණුනේ? எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்ல. දැන් හැමදේම දෙන්න நம்ம கொஞ்சம் ඕනේ. வச்சுக்கொள்ளுவோம். අපි ටිකක් තියාගමු. 3 கொண்டு 3 பங்கு கொடுத்துருவோம். අපි කොටස් 3ක් දෙමු. இப்ப ஆண்டவருக்கு எது பிரச்சனைன்னு சொல்லுங்க பாப்போம். දැන් ස්වාමින් වහන්සේට තියෙන ප්‍රශ්නය කුමක්ද? பணமா මුදල්ද? அல்லது உங்களுடைய உண்மைத்துவமா? ඔබගේ අවංකකමද? ஆமே. ආමේන්. எத்தனை பேர் சொல்றீங்க? කී දෙනෙක් කියනවද? அவருக்கு பணம் தேவையில்லை. ස්වාමින් වහන්සේට මුදල් අවශ්‍ය නැහැ. ஆமே. ஆமென். அவர் தான் நமக்கு கொடுக்கிறார். ස්වාමින් වහන්සේ තමයි අපට எத்தனை ලබා பேர் ஆமென் දෙන්නේ. சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් நம்ம කියනවද? நினைக்கிறோம் நம்ம செஞ்சோம், நம்ம உழைச்சோம், நமக்கு கிடைச்சிச்சு லட்சக்கணக்கில். අපි හිතනවා අපි හම්බ කරා අපිට ලැබුණා ලක්ෂ ගණන් කියලා. ஹalleluya. හalleluya. யாரு கொடுக்கிறா நமக்கு? අපිට කවුද දෙන්නේ? அவர் தான் கொடுக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපිට දෙන්නේ. அவர் நினைச்சாருன்னா அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய சபையை கட்ட, அவருடைய ஊழியர்களை போஷிக்க எப்படினாலும் ஆண்டவர் கொடுப்பார். ස්වාමින් වහන්සේ හිතුවොත් ස්වාමින් වහන්සේගේ සභාව පෝෂණය කරන්න, උන්වහන්සේගේ සේවකයන් පෝෂණය කරන්න උන්වහන්සේ உண்மையா දෙනවා. இல்லையா? ඒක ඇත්තද නැද්ද? அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? அப்ப ஆண்டவர் ஒரு கட்டளையை வச்சிருக்கிறாரு. එහෙම ස්වාමින් වහන්සේ එක අනක් තබලා எல்லா தேவ තිනවා. பிள்ளைகளும் හැම දේව දරුවෙක්ම எல்லா விஷயத்திலையும் හැම දෙයකින්ම இப்படி இப்படி இருக்கணும். මේ ආකාරයෙන් அப்ப ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ස්වාමින් වහන්සේ මොකක්ද අපෙන් බලාපොරොත්තු எல்லாரும் என்ன වෙන්නේ? செய்யணும்? හැමෝම මොකක්ද කරන්න அவருடைய ඕනේ? வார்த்தைக்கு උන්වහන්සේගේ වචනෙට என்ன செய்யணும்? මොකක්ද කරන්න ඕනේ? கீழ்ப்படியணும். කීකරු වෙන්න இன்னைக்கு ඕනේ. உங்களுடைய இருதயத்துல கேட்டு பாருங்க. අද ඔබගේ හෘදය අහසලා බලන්න. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிறீங்க. ඔබ හැම කාරණයකදීම ස්වාමින් වහන්සේට කීකරු වෙනවද කියලා. ஹalleluya. හalleluya. ஆண்டவருக்கு என்ன தேவை? ස්වාමින් වහන්සේට මොකක්ද ஒண்ணு ඕනේ? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். එකක් ස්වාමින් වහන්සේට இரண்டாவது කීකරු அவருடைய වෙන්න ඕනේ. பிள்ளைகள் அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். දෙවෙනි එක තමයි ස්වාමින් වහන්සේගේ දරුවන් ඕට අවංකව ඉන්න ඕනේ. இங்க சந்தோஷப்படல ஆண்டவர். මෙතනදී ස්වාමින් වහන්සේ ரைட், ஓகே, நீ සතුටටපත් 3 වුණේ. பங்கு எனக்கு கொண்டு வந்திருக்கிற. හරි ඔබ කොටස් 3ක් මා උදෙසා ගෙනත් அதை තිබෙනවා. அங்கீகரிக்கவும் இல்ல, ඒක ඔබ පිළිගත්තේ அதுல නැහැ. சந்தோஷப்படவும் இல்ல, ඒකේ සතුටටපත් වුණේ அதுல නැහැ. ஆசீர்வதிக்கவும் இல்ல. ආශිර්වාද කරෙත් නැහැ. அதுக்கு மாறாக என்ன நடந்துச்சு? ඒකට විරුද්ධව ස්වාමීන් වහන්සේ මොකද්ද அந்த කරේ? இடத்துல விழுந்து மரித்து போனான். ඒ ඕනේ ස්ථානයේදී මේ මෙట్ల මැරිලා ගියා. என்ன காலம்? ඒක මොකක් කාරණයක්ද? பழைய ஏற்பாட்டு காலமா, ඒක පරණ ගිවිසුම් කාලයේද? புதிய ஏற்பாட்டு காலமா? අලුත් ගිවිසුම් කාලයේද? கிருபையின் காலம். ඒක கிருபையின் காலம். කරුණාවේ කාලය. ஹalleluya. හalleluya. தண்டிக்கப்பட்டார்கள். ඔවුන් දඬුවමටපත් වුණා. எல்லாரும் ஒரே சபையில இருந்தாலும், හැමෝම එකම සභාව எல்லாரும் තුල හිටියා. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், හැමෝම ගැලවීමට எல்லாரும் ලැබුණා. ஞானஸ்தானம் பெற்றாலும், හැමෝම බෞතිස්ම ලැබලා තිබුණා. எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. හැමෝටම ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න වුණේ නැහැ. காரணம் என்னதான்? හේතුව කුමක්ද? நிறைய பேருக்குள்ள இச்சை இருந்தது, ගොඩක් நிறைய කටයුතු குல වල பாவம் ආශාව இருந்தது, නැතුණා. පාපයන් நிறைய තිබුණා. பேருக்குள்ள உலகம் இருந்தது. ගොඩක් කාලය තුල ලෝකේ ක්‍රියාකාරකම් ஆமே. තිබුණා. இன்னைக்கு எங்களை ஆண்டவர் அடிச்சு நாங்க சாக விழாட்டும்,
சாகாமல் இருக்கலாம். අද ස්වාමීන් වහන්සේ අපිට අරවටු කරලා අපි මැරෙන්නට පත් වෙන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. நாங்கள் ஆவிக்குரிய பக்கமாக சில மரணத்தை சில பாதிப்புகளை தண்டனைகளை நாங்கள் அனுபவித்து ඒ නමුත් ආත්මික පැත්තෙන් යම්කිසි මරණයක් හෝ යම්කිසි දඬුවමක් අපිට පැමිණෙන්නේ නේ. ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya. பவுல் சொல்றாரு கடைசியா வாசிச்ச வசனத்தை வாசிச்சு முடிப்போம். පවුල් තුමා කියනවා අපි අන්තිමට එක කොටසක් කියවමු. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனத்துல පළවෙනි කොරින්තියේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදයේදී என்ன சொன்னாரு பாருங்க. ඔව් මොකක්ද කිව්වේ බලන්න. இவைகள் எல்லாம் ඒ සියල්ල சிருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எதுக்காக எழுதியிருக்கிறதா? මේ මොකක් සඳහාද ලියලා තිබුණේ? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනා බලලා කියන්න. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற ලෝකයේ කෙළවරේ ඉන්නා වූ අපිට எங்களை எச்சரிக்கும்படியாக අපට අවවාදයක් දෙන පිණිස எழுதப்பட்டிருக்கு. මේ ලියලා තිබෙනවා. ஆமென். ආමෙන්. எதுக்காக ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ ඇයි මේ දේවල් ගැන අපිට කතා කරගෙන ඉන්නේ? இல்ல அதே எழுதப்பட்டுன்னு பவுல் சொல்றாரு. ඇයි මේ දේ ලියලා තියෙන්නේ කියලා පවුල් තුමා முந்தி කියනවා. நடந்தது. ඉස්සර සිදුවන ஆதியில நடந்தது. ඒක පුරාණ කාලයේ இப்ப ஏன் எழுதப்பட்டிருக்குதா? ඇයි දැන් ඒක ලියලා තිබෙන්නේ? யாருக்கு எச்சரிப்பு? කාටද අවවාදයක් දෙන உலகத்தின் පිණිසද? முடிவு காலத்தில் வாழ்கிற ලෝකයේ අන්තිම කාලේ ජීවත් වෙන අපට எங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கும்படியாக අපට අවවාදයක් දෙන පිණිස எழுதப்பட்டிருக்கு. මේ ලියලා තිබෙනවා. இன்றைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. අද කියවලා තිබෙනවා. இன்றைக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. අද ඔයාලට ඒක දේශනය කරලා තිබෙනවා. எதற்காக? මක් නිසාද? எங்களை எச்சரிக்கும்படியாக. අපව අවවාද කරන පිණිස. இப்படி எச்சரித்தும் கூட අපි අවවාදයට ලක් වුණායින් පසුවත් அப்படின்னு போறவங்க இருக்கலாம். මේක ගණන් නොකර යන්න අයත් ඉන්න පුළුවන්. அதோட முடிவு எனக்கு சொல்ல முடியாது. ඒකේ අවසානයේ අපිට කියන්නට බෑ. எனவே தேவ சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம். අපි දෙවියන් වහන්සේගේ ශබ්දයට අපි அப்பொழுதுதான் අහුම්කම් දෙන්න தேவன் ඕනේ. நம்மளை ஆசீர்வதிப்பார். ඒ වෙතුවට තමයි ස්වාමීන් වහන්සේ